நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நடிகர் கமல்ஹாசன் தக் லைஃப் படவிழாவில் பேசிய மொழி குறித்த பேச்சு சர்ச்சையானது. கர்நாடகாவில் அவருக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் அவருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடிகர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தக் லைஃப் படம் இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சிவராஜ்குமார் நிகழ்ச்சியுடன் சில விஷயங்களை நினைவு கூர்ந்தது அனைவரையும் கண்கலங்க செய்தது. அடுத்து மேடையேறிய கமல், ராஜ்குமார் தனக்கு மூத்தவர் என்றும் அவரது குடும்பத்தில் அவருக்கு பின் தன்னை ஒரு குடும்ப உறுப்பினராக நிறுத்தி பேசினார். சிவராஜ்குமார் அந்த குடும்பத்தில் தனக்கு பின் வந்த இளையவர் என்பதை பேரன்போடும் உரிமையோடும் சுட்டிக்காட்டும் விதமாக அவர் குடும்பத்தில் தமிழனான எனக்கு பின்தான் கன்னடரான சிவராஜ்குமார் தோன்றினார் என்ற பொருள்பட பேசினார். சிவராஜ்குமார் மீண்டும் வந்ததை கண்ட மகிழ்ச்சியில் கமல் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த தவறான புரிதலை வேகமாக பரப்பியும் வருகின்றனர். அது தேவையற்ற சங்கடமான சூழலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. கமல் கன்னட மொழிக்கு எதிரானவர் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. சுய ஆதாயங்களுக்காக குறிப்பிட்ட சிலர் நடிகர் கமலை கருவியாக பயன்படுத்தி கன்னட தமிழ் மக்களை பெரிதாளும் சூழ்ச்சி செய்ய அனுமதிப்பது மிக தவறான முன்னுதாரணமாகவும் வரலாற்றில் ஒரு மாபெரும் கருப்பு புள்ளியாகவும் நிலைத்துவிடக்கூடும். கர்நாடகாவின் அனைத்து அன்பர்களும், திரைத்துறை அமைப்புகளும், அரசியல் அமைப்புகளும் கமல் உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடாக உதிர்த்த வார்த்தைகளின் உண்மையான பொருளை உணர்ந்து திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த வேண்டுமென அதில் கூறப்பட்டுள்ளது.